பிரார்த்தனை, எனக்கும் உங்களுக்கும் நிஃபாக்குடைய தன்மை இருக்கிறதா இல்லையா என்று அளந்து பார்ப்பதற்கு நீ பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய எனக்கு என்னுடைய வீடு, என்னுடைய வாசலுடைய பிசினஸ், என்னுடைய இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த கல்விலே இருந்தால், இந்த மூலையில இருந்தால் இந்த உம்மத் பாதிக்கப்படுகிற கண்ணீர் வடித்து இறைவா அந்த சொன்னா பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மண்ணிலே அழகு சொன்னவள் ஜமாத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த மக்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து விடு இறைவா. எத்தனை சகோதரர்கள் கேட்டீர்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? மல்லம் யஹ்சு, யார் போராடவில்லை, அதாவது யார் தன்னுடைய கல்வால் போராட்டத்தில் பங்களிப்பு கொடுக்கவில்லையோ அவர் முனாஃபிக்குடைய தன்மையோடு மரணிக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் யுக முடிவு நாடுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த திமிஷ்கு கிழக்கு பகுதியில் சந்தேகிக்கப்படக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெள்ளை மினாரா ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குற இடம் என்றார். 100% அதுதான் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு அலம். உலமாக்களால் சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலில் பாதி தீப்பற்றி எரிகிறது, அதிலே பாதி நீர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்தான்புல் யுத்தம் முடிய ஷைத்தான் வெளியே வந்து பேச ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வந்து விட்டான் என்றார்கள். தஜ்ஜால் வந்து விட்டான் என்று கத்துவான். அந்த மக்கள் போவார்கள். போனால் உண்மையாக தஜ்ஜால் வந்திருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கர்ம ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு ஈரான் ஃபித்னாவுடைய பூமி. ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினார்கள், பிரித்து சொன்னார்கள். குராசான் என்ற ஊருடைய பேரை சொன்னார்கள். அங்கே இருந்து தஜ்ஜால் வெளியாகுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரானில் நீங்கள் போய் பார்க்கலாம். அஸ்பஹான் என்ற ஊரை சொன்னார்கள். அங்கே 70,000 யகூதிகள் தைலசான் என்ற ஆடையோடு 70,000 தைலசான் கடும் போக்குவாதிகள் யகூதிகள் உடுக்கக்கூடிய பச்சை நிற ஆடை. இந்த தைலசானோடு அந்த குராசான் இருந்து வெளியே வரக்கூடிய தஜ்ஜாலை பின்தொடர்ந்து கொண்டு 70,000 யகூதிகள் வருவார்கள். ஷாமுக்கு வருவார்கள். சிரியாவுடைய பள்ளியிலே சுபவத்து வைக்காக முஃமின்கள் தயாராக இருப்பார்கள். யுத்தங்களுடைய கடைசி நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருக்கப்பட இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கடைசி எப்போது என்று தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொடர்ந்து வரும் என்றார். உண்டு முடிய உண்டு என்றார். அது எத்தனை என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த கடைசி மூமெண்ட் ஈசா இப்னு மரியம் இறங்குகிற நேரம் சொல்லுவார், நீங்கள் தொழுவீங்கள். அவர் சொல்லுவார், நீங்கள் தொழுவீங்கள், நான் மௌனமாக இருக்கிறேன். இதற்கு பிறகுதான் தஜ்ஜாலுடைய அந்த கொலை சம்பவம் நடக்கப் போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இமாம் மஹதியை உலகம் எதிர்பார்க்கிறது. இந்த பூமி அதிபயங்கரமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஃபித்னாக்குரிய காலத்துக்கு மிகவும் நெருங்கியிருக்கிறோம் என்றால் எங்களுடைய கல்புகளால் நம்மல்லாவை நெருங்கக்கூடியவர்களாக, அந்த மக்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். வல்ல நாய் நம் அனைவருக்கும் ஒரு பிரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த பாதிப்புகளுக்கு நாம் கவனம் திருப்பாமல் நம்முடைய அன்றாட வேலையில் நாம் ஈடுபட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சோதனையை உங்கள் மீது திருப்பக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இந்த மாதிரியான அராஜகங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இருந்தால், ஒரு பக்கத்தில் நிஃபாக்குடைய அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை எங்கள் பக்கம் வேகமாக திருப்பி விடுவானா என்ற அச்சமும் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய ஒரு கூட்டம் பாதிக்கப்படுகிற நேரம்
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மூமின்கள் ஒரு உடம்பை போன்று, அதில் ஒரு உறுப்புக்கு பாதிப்பு வந்தால் உங்கள் உடம்புமே வருத்தப்படும் என்று சொன்னார்கள். என்னுடைய உறவுகள் அங்கே பாதிக்கிற நேரம் நான் சொல்லவில்லை நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் விரதமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ்விடம் எங்களால் முடியுமான நேரத்தில் யா அல்லாஹ் எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விடியா அல்லாஹ், இந்த அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஷியாக்கள், இந்த பஷார் அல் அசாதை போன்றவர்கள் இந்த மிக பெரும் சூழ்ச்சிகளை எல்லாம் முறையடித்து எங்கள் மூமின்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லாஹ் எங்களுடைய கல்புகள் இருந்து அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான பிள்ளைகள், அவர்களுக்கு வாப்பாவும் இல்லை உம்மாவும் இல்லை. எங்களுடைய பிள்ளையை பார்த்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லாக வாழ்ந்து கொண்டிருந்த சிரியா மக்கள் திடீரென்று இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய பாதிப்பு என்றால் ஐநா சொல்லுகிறது 38,100 பில்லியன் ரூபாய்கள் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தில். 38,100 பில்லியன்ஸ் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா கணக்குப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டுடைய பட்ஜெட் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு மொத்த இலங்கையுடைய செலவு 3000 பில்லியன். அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சாலும் என்ன பண்ணினாலும் 3000 பில்லியன் தான் ஒரு ஆண்டுக்கு செலவு. சுப்ஹானல்லாஹ், அதை விட கொஞ்சம் மேல. இந்த அளவுக்கு தான் நம்முடைய நாடுடைய செலவு. அவர்களுடைய செலவு நம்ம நாட்டில் 13 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு வீணாக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி ஏராளமான நாடுகள் இருந்து கொண்டு முஸ்லிம்கள் சண்டை பிடிக்க விட்டு பார்க்கிறார்கள். ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் என்ற பேச்சு ஷியாக்களும் நிஜமாக சொன்னால் உலகத்துக்கு வெளிப்பார்வையில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம், ஆனால் ஷியாக்கள் தான் நுழைந்து இந்த அராஜகத்தை செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷியாக்கள் எங்க நுழைந்தாலும் நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோம். அதான் உண்மை. ஹவாரிஜிகள் ஷியாக்கள் மிக மோசமானவர்கள். இந்த ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் ஒன்று சேர்ந்துதான் சுன்னிகளுக்கு இன்றைக்கு அடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டார்கள், ஒரு பெண் வந்து கேட்டார்கள், ஒரு விஷயத்தை கேட்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட தோரணையை பார்த்துவிட்டு பதில் கொடுக்க முன்னாடி கேட்டார்கள், அந்த ஹரூரியா, நீ ஒரு ஹவாரிஜாண்டு, நீ எந்த ஊர் என்று கேட்டார்கள். நீ ஹரூரியாண்டு கேட்டார்கள். கேட்டு கேள்வியே வழங்குகிறது. இது வந்து ஹவாரி சிந்தனை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹவாரிஜை நீங்கள் பார்த்தால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்ன பார்த்துகிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவருடைய நோன்பை பார்த்தால் நீங்கள் என்ன நோன்பு நினைப்பீர்கள். அப்படி சொல்வார்கள், அப்படி நோன்பு பிடிப்பார்கள். நீங்கள் என்ன உங்களை கணக்கிடும் அளவுக்கு ஹவாரிஜிகள் இருப்பார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை கொள்வார்கள். நான் மட்டும் அந்த காலத்தில் இருந்தால் ஆது சமூகத்தை எப்படி அழித்தால் அப்படி அழிப்பேன் என்றார்கள் சொல்கிறார். அப்படி அழிப்பேன், அவர்களை கண்டால் கொள்ளுங்கள் என்றார்கள். நீங்கள் ஓதுவது போன்ற அப்படி ஓதுவார்கள், தொண்டை குலுக்கி கீழே இறங்காது என்றார்கள் அந்த ஹவாரிஜிகள். நான் தெளிவாக யாரு ஹவாரிஜ் என்று பேசுவதற்கு உலகம் அதை சுட்டி காட்டும். அல்லாஹ்வுடைய முடியாது நிறைய இயக்கங்கள் அங்கு இடியாப்பு சிக்கல் போன்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து, அல் கைதாவில் இருந்து, துருக்கியுடைய படை, ரஷ்யாவுடைய படை, ஷியாவுடைய நுஸ்ரா ஒரு படை, நிறைய பேர் சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் அங்கே ஹவாரிஜிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்தியாவிலே ஷியாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு சுன்னிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் எழும்புவதற்கு இந்த யுத்தங்கள் வரும். அல்லாஹ்வுடைய இந்தியாவிலே மூமின்கள் உயிர் பெறுவார்கள். அவர்கள் திரும்ப ஒரு கொடிக்கு கீழ் வர வேண்டும். இமாமுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆளுவார்கள். மக்கா மதீனாவுடைய ஆட்சிகள் எல்லாம் விழுந்துவிடும். அதற்கு பிறகு இமாம் மஹ்தியுடைய கையில் இந்த ஆட்சி ஹரத்திலே கொடுக்கப்படும். பையத்து நடக்கும். உலகத்தில் மூமின்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொன்ன அந்த ஷாமுடைய பிரச்சனை எல்லாமே இந்த பின்னணியில் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மீடியாவே இந்த நாட்டிலே ஷியாக்கள் வளர்ந்து வருகிறார்கள். எங்களுக்கு பிரச்சனை உருவாக்கு. சுன்னிகள் எங்கே இருந்தாலும் அவருடைய கொள்ளுவதுதான் ஷியாக்களுடைய தாக்கம். ஓட்ட மாவடியிலே மிக தெளிவாக அரேம கதிர்வரையில் அவருடைய மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அவர்கள் ஈரானுக்கு அனுப்பி இலங்கைக்கு வர வைக்கிறார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உலமாக்கள் என்று ஈரானிலிருந்து வரவழைத்தார். இவர்கள் அத்தனை பேரும் திட்டமிட்டு
ஷியா சிந்தனையை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் நம்முடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை சுன்னாவை மக்களிடம் போய் எத்தி வைக்க வேண்டும். ஷியாக்கள் கண்ணீர் இதா இந்த பக்கத்தில் கோல்ஃபேஸுக்கு பக்கத்தில் யூனிவர்சிட்டி செய்கிறார்கள், ஃப்ரீயாக படித்துக் கொடுக்கிறார்கள். சுன்னிகள் போய் படிக்கிறார்கள், ஃப்ரீதானே, தெரியாது யார் செய்வது. சும்மாவுக்கு கூட போகாத பச்சை ஷியாக்கள் இவர்கள் இந்த நாட்டில் அராஜகம் செய்வதற்காக வேண்டி ஈரானை பிடித்துக் கொண்டு வந்து இமாம் குமைனி, சுப்ஹானல்லாஹ், யார் அவருக்கு இமாம் குமைனி என்று பெயர் வைத்தது? உலகமே தெரிந்தது அகமது நஜாத்தை. அகமது நஜாத் ஏன் இந்த ஈரானிகள் இவர்கள் ஃபித்னாவுடைய மண், இந்த மண்ணிலே இந்த ஃபித்னா எழும்பும். அல்லாஹ்வுடைய இந்தியாவுடைய ஃபித்னா இலங்கையிலே அராஜகத்தை உண்டாக்குவதற்காக அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தாவாவிலே நானும் நீங்களும் எழும்பி எங்களுடைய மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா